தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமூர்த்தி பவனில் செயற்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்குது. எங்கேன்னு கேட்டிங்களா, காங்கிரஸில் தான். ஆமாம், மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் வந்திருக்காருங்க, ஹக்டே வந்திருக்காரு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மாநில தலைவர் 3 எம்பிக்கள் பங்கேற்றிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்கள் சில பங்கேற்றிருக்காங்க. மூத்த தலைவர்கள் யாரும் வரல. அதே நேரத்தில் கூட்டணியை பற்றி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதிக தொகுதியை வாங்கணும்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் யாருமே பங்கேற்கலை. அது இல்லாமல் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியை நம்ம வந்து கூட்டணியில் அமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு டெல்லி சென்று பேசி அதில் கட்சியோட வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர்றாங்க. நம்ம அதனால் பங்கும் வாங்கிக்கலாம், அதிகாரத்தில் வந்து அமரலாம், அதே நேரத்தில் தொகுதிகளையும் அதிகமாக கேட்கலான்னு சொல்லிட்டு இருந்த தலைவர்கள்லாம் இன்றைக்கி எங்களை டெல்லி வந்து வாய்ப்பூட்டு போட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அமைதியாகிட்டாங்க. இனிமேல் வந்து நம்ம திமுக கூட்டணியில் தான் தொடர்றோம், தாவேக்காவை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இதுதான் வந்து தற்போதைய காங்கிரஸ் தொண்டர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலவரம். அப்போ 2026 தேர்தல் நம்ம திமுக கூட்டணியில் தான் சந்திக்க போகிறோம். அதுதான் நிலவரம். அப்போ 20 எம்எல்ஏ 25 எம்எல்ஏக்கள் வரை நம்ம வாங்க தான் போகிறோம். அது அதில் வெற்றி வாய்ப்புகள் எப்படிங்கிறத வந்து நம்ம அமைச்சிருக்கக்கூடிய பூத் கமிட்டி, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கிராம கமிட்டி, அது இல்லாமல் தலைவர்கள் சுற்றுப்பயணம், ராகுல் காந்தி அவர்களுடைய வருகை, அது 4 மாவட்டங்களில் 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுக்கூட்டங்கள் போட போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் எப்படியெல்லாம் வழிமுறைகள் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இனிமேல் வந்து திமுக தலைமை அவர்கள் சொல்லக்கூடியதை கேட்டு நம்ம செயல்பட வேண்டிய காலகட்டம் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து 2026 எலெக்ஷன் முடிகிற வரையும் காங்கிரஸுங்கிறது திமுகவில் ஒரு இன்னொரு அணி, அவ்வளோதான். அதுதான் கான்செப்ட். நம்ம சத்தியமூர்த்தி பவன், மாநில தலைவர், எம்எல்ஏ, எம்பி, நம்ம கட்சி, நம்ம கொள்கை, நம்மளுடைய தேர்தல் அறிக்கை, இதெல்லாம் வந்து இனிமேல் வந்து திமுகவை அடிவுற்றி பின்பற்றியே இருக்கும். அந்தந்த மாவட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அந்தந்த அமைச்சர்கள்ட்ட அடமானம் வைக்கப்படும். இதுதான் நிலவரமான உண்மை. இனிமேல் வந்து காங்கிரஸ் 5 வருடங்கள் இருந்ததற்கு ஒரு பூத்து கமிட்டிக்கு 500 ரூபாங்கிற வீதம் விலை பேசப்படுவான். அவ்வளோதான் அவனுடைய தகுதி, மரியாதை. தேர்தல் கூட்டங்களில், பிரச்சாரங்களில், அதே நேரத்தில் வாக்காளர்களை சென்றடையக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் இனிமேல் அவன் புறக்கணிக்கப்படுவான். ஒரு டீக்கும் காப்பிக்கும் கூட வழி இல்லாமல் நிற்பான். ஆனால் திமுகவை அடியுற்றி, திமுகவை நம்பி, திமுகவோட பயணப்படக்கூடிய தலைவர்கள், அவருடைய வாரிசுகள், அவரை பின்பற்றி சுற்றி கூட இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்மளே வந்து எம்எல்ஏ சீட்டை வாங்கிடுவாங்க. அப்போ காங்கிரஸுடைய வளர்ச்சிங்கிறது என்னென்னு பார்த்துக்கங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க 2029 ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆகணும், அதனால் வந்து நம்ம இந்த தியாகத்தை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா அண்ணன் தம்பிங்குவாங்க, நட்புங்குவாங்க, கொள்கைங்குவாங்க, உறவு சார்ந்ததுங்குவாங்க, ரத்த பந்தங்குவாங்க. இதெல்லாம் நம்மளை அவங்க சொல்ல தான் செய்வாங்க. நம்ம அதையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் 2029 நமக்கு 20 பாராளுமன்ற தொகுதி தந்துருவாங்களா? அதையும் தர மாட்டாங்க, 10 தான் தருவாங்க. ஏன் அதை மட்டும் அவங்க நம்மள மூலமாக ஜெயிக்கிறதுலையும் மத்திய அமைச்சர் ஆகிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து சுயாட்சி, கூட்டாட்சி அப்படிலாம் தத்துவம் பேசுவாங்க. சரி, இதெல்லாம் பேச தான் செய்வாங்க. நம்ம இன்னமும் என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து காங்கிரஸ் வளர்ச்சியை பற்றி பேசுகிறோம். வருங்காலத்தில் காங்கிரஸ் வந்து மூளை முடுக்கெல்லாம் ஒரு நடிகனுடைய பாப்புலாரிட்டியை வச்சு சென்றடைஞ்சிடலான்னு சொல்கிறோம், இளைஞர்களை கவர்ந்துடலான்னு சொல்கிறோம். நம்ம எல்லாம் 60 வயசுக்கு மேலே பிபி மாத்திரை